வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ ரேகா. இன்றைக்கி ஆஸ்ட்ரோ ரேகா இன்சைட்ஸில் வந்துட்டு ராகு கேதுகள் பயிற்சிகள் வரிசையில் வந்துட்டு கும்ப ராசிக்கான ராகு கேதுகள் பயிற்சிகளை நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த வருடம் மே மாதம் 18ஆம் தேதி வந்துட்டு ராகு பகவான், அதாவது உங்களுடைய ராசியிலேருந்து 2வது இடத்துக்கு ஜென்மத்துக்கும் மற்றும் கேது பகவான் 8வது வீட்டிலேருந்து உங்களுடைய 7வது வீட்டுக்கும் பயிற்சி ஆகிறாரு. பொதுவாகவே ஜோதிட உலகத்தில் வந்துட்டு ராகு கேதுகள் வந்துட்டு ஒரு நிழல் கிரகங்க. அவங்களுக்குன்னு ஒரு பருப்பொருள் வந்து கிடையாது. எப்பவுமே இவங்க வந்து வக்கர நிலையிலேயே இருப்பாங்க. அதே மாதிரி இவங்க எந்த வீட்டுக்கு போகிறாங்களோ அந்த வீட்டை வந்து இவங்க ஆக்கிரமிப்பு செய்வாங்க. ஸோ அந்த வீட்டோட பலாபலன்களை இவங்க எடுத்து செய்வாங்க. ஸோ இவங்களுக்குன்னு ஒரு சொந்த வீடு வந்துட்டு கிடையாது. அதே மாதிரி இவங்க எப்பவுமே வந்து ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் தான் பயிற்சி ஆவாங்க. மற்ற கிரகங்கள் வந்து முன்னோக்கி பயிற்சிகள் நடத்துனாங்கன்னா இவங்க மட்டும் எப்பவுமே பின்னோக்கிய பெயர்களை வந்து நடத்துவாங்க. இவங்க வந்துட்டு யூஸ்வலாக வந்துட்டு பெரிதாக நன்மைகள் தரக்கூடிய ஒரு பிளானட் கிடையாதுங்க. இவங்க எப்பவுமே வந்துட்டு சில உபதைகள் பிரச்சனைகள் தரக்கூடிய கிரகம்னு பார்த்தீங்கன்னா அது ராகு கேதுகளாக தான் இருக்கும். ஸோ அதன் வரிசையில் வந்துட்டு கும்பராசிக்கு வந்துட்டு இந்த வருடம் ஜென்மத்தில் வந்துட்டு ராகு பகவான் வர்றாரு. அதே மாதிரி உங்களுடைய ராசிலேருந்து 7வது இடத்துக்கு வந்துட்டு கேது பகவான் வருவார். ஸோ இந்த ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு கடுமையான பலன்களை ஏற்படுத்துவாருன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லைங்க. ஏன்னா இங்கே உங்களுடைய ராசிலேருந்து 5வது இடத்துல இருக்கிற குரு பகவான் அவருடைய 9ஆம் பார்வையாக உங்களுடைய ஜென்மத்தில் இருக்கிற ராகு வந்து பார்க்குறாரு. யூஸ்வலாக குரு பார்த்த ராகு வந்துட்டு யூஸ்வலாக நன்மை பயக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் பண்ணுவாங்க. ஏன்னா ராகு தரக்கூடிய தோஷங்களை வந்துட்டு குரு பார்வையினால் வந்துட்டு அந்த தோஷங்கள் நிவர்த்தி ஆகிட்டு அதன் மூலியமான ஒரு மேன்மைகளை வந்து கண்டிப்பாக தருவாங்க. ஸோ லக்னத்தில் இருக்கிற ராகு யூஸ்வலாக வந்துட்டு இத்தனை நாள் வந்துட்டு ஒரு தன்னம்பிக்கையற்ற நிலையில் இருந்த நீங்கள், அதாவது ஜென்மத்தில் இருந்த சனி வந்துட்டு இருந்ததுனால யூஸ்வலாக தன்னம்பிக்கையற்ற நிலையில் இருந்தவங்களுக்கு இப்போ வந்து குரு பார்த்த ராகு இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து அதிகரிக்கவே செய்யுங்க. இத்தனை நாள் வந்து எல்லா விஷயத்துலையும் ஒரு தயக்கம், அலைச்சல், ஒரு அமைதியற்ற நிலைமை இருந்தவங்களுக்கு இந்த வந்துட்டு ராகு பகவான் கண்டிப்பாக வந்துட்டு அதுக்கான ஒரு பாசிபிள் வழியை கிரியேட் பண்ணுவாருங்க. அதே மாதிரி ராகு பகவான் எப்போவுமே அவர் இருக்கிற இடத்துடைய மேன்மைகள் அதிகரிக்கவே செய்வார். ஸோ இத்தனை நாள் வந்துட்டு உங்களுடைய க்ரியேட்டிவிட்டி வந்துட்டு ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய க்ரியேட்டிவிட்டி வந்துட்டு கண்டிப்பாக வந்து அதிகரிக்கவே செய்வார். அதனால் உங்களுக்கு பாராட்டுகளும் நன்மைகளும் கண்டிப்பாக வந்தடையும். அதே மாதிரி வந்துட்டு ராகு பகவான் ஒரு யூஸ்வலாக வந்துட்டு அட்வான்ஸ் டெக்னாலஜி குறிக்கிற கிரகம்ங்க. அவர் வந்துட்டு உங்கள் லக்னத்திலேயே இருக்கிறதுனால எல்லா விஷயத்துலேயும் வந்துட்டு ஒரு முன்னோக்கிய திங்கிங் வந்து கண்டிப்பாக இந்த ராகு பகவான் கும்பராசினியர்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பாரு. மற்றபடி உங்களுடைய ராசி 7வது இடத்துல வந்து கேது பகவான் இருக்கார். பொதுவாக 7வது இடம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கணவன் அல்லது மனைவி, அதாவது ஸ்பௌஸை குறிக்கிற இடம். அதே மாதிரி உங்களுடைய பார்ட்னர்ஷிப், உங்களுடைய ரிலேஷன்ஷிப், அதே மாதிரி உங்களுடைய மேரேஜ், உங்களுடைய சொசைட்டியில் உங்களுடைய நன்மதிப்பு, இது எல்லாத்தையும் குறிக்கிற இடம் வந்துட்டு 7வது இடங்க. அந்த இடத்துல கேது போகிறது வந்துட்டு கண்டிப்பாக சிறு பிரச்சனைகளை கண்டிப்பாக கிரியேட் பண்ணவே செய்வார். ஸோ மற்றபடி வந்துட்டு குரு வந்து அண்டர் கண்ட்ரோலில் இருக்கிறதுனால இந்த விஷயத்தை வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக கையாள வேண்டும் நேயர்களே. ஸோ குடும்பத்தில் சின்ன பிரச்சனைகள் வரும்போது அதை மேலும் பெரிதாக்காமல் அதை வந்து அனுசரித்து போகிறது வந்துட்டு உங்களுடைய குடும்பத்துக்கு வந்து நன்மை பயக்கக்கூடிய விஷயமாக இருக்கும். அதே மாதிரி தொழில் புரிபவர்களுக்கு வந்துட்டு சில சமயத்தில் வந்துட்டு அவசர முடிவுகளை கண்டிப்பாக எடுக்க வேண்டாம். ஏன்னா கேது பகவான் சம்டைம்ஸ் வந்துட்டு ரஷ்டு, அதாவது முடிவுகளை வந்துட்டு ரொம்ப அவசர முடிவுகளை வந்துட்டு கண்டிப்பாக இந்த கேது பகவான் கொடுப்பாருங்க. அதனால் சில சமயத்தில் சிக்கல்களும் அதனுடைய பிரச்சனைகளும் வந்துட்டு கண்டிப்பாக கொடுக்கவே செய்வார். ஸோ அதனால் பிஸ்னஸில் பார்ட்னர்ஷிப்பு இல்லை ஒரு கான்டாக்ட்ஸு, ஒரு வெளியுலக தொடர்பு, இல்லை சுயதொழில் புரிவோர்களுக்கு வந்துட்டு இந்த டைமில் வந்துட்டு ஒரு புது யோசனைகள் வந்துச்சுன்னா கொஞ்சம் நிதானமாக யோசித்து அதில் வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா கேது பகவான் சிறு சிக்கல்களை கண்டிப்பாக தரவே செய்வார். மற்றபடி உங்கள் ராசியிலேருந்து 2வது வீட்டில் இருக்கிற சனி, உங்களுடைய ஸ்டில் வந்துட்டு உங்களுடைய 7th சனி இருக்கார். இத்தனை நாள் ஜென்மத்தில் அந்த சனி வந்து கண்டிப்பாக அதோடைய பலன்களை குறைத்து 2வது இடத்துக்கு போகிறதுனால அதோடைய பிரச்சனைகள் கண்டிப்பாக கொஞ்சம் குறைஞ்சி தான் இருக்கும். ஏன்னா ஜென்மத்தில் இருக்கும்போது தேவையில்லாமல் கவலைகள், அலைச்சல்கள், பயம், இது எல்லாத்தையும் வந்துட்டு சனி பகவான் கொடுக்கவே செய்வார். அதுலேருந்து விடுபட்டு இப்போ 2வது இடத்துக்கு போகிறது வந்துட்டு இது வந்துட்டு ஒரு மேன்மை அடையிற டைமாக தான் நம்ம பார்க்குறோம். மற்றபடி உங்களுடைய உத்தியோகத்தில் சிறு வேலைகள் அதிகரிக்கவே செய்யும். மற்றபடி உங்களுடைய ராசிலேருந்து 5வது இடத்துல வந்துட்டு குரு பகவான் இருக்குது. இது ரொம்ப பாசிட்டிவான பயிற்சியாக வந்துட்டு கும்ப ராசினியர்களுக்கு நம்ம பார்க்குறோம். ஏன்னா அவர் வந்துட்டு அவர் 5ஆம் பார்வை மற்றும் 7
மற்றும் 9ஆம் பார்வையும் முறையே வந்துட்டு உங்களுடைய ராசியிலேருந்து 9வது இடத்துக்கும் 11வது இடத்துக்கும் உங்கள் லக்னத்துக்கும் பார்க்கறதுனால அவர்கள் பார்வைப்படுற இடம் வந்து கண்டிப்பாக மேன்மைகள் அடைய செய்யும். இவர் பார்க்குற இடமும் வந்துட்டு நல்ல இடத்தையே பார்க்குறாரு. அதாவது 9வது இடம் வந்துட்டு உங்களுடைய லக்கு ஃபார்ச்சுனை குறிக்கிற இடத்த வந்துட்டு பார்க்குறதும் மற்றும் 11வது இடம் வந்துட்டு உங்களுடைய இன்கம், உங்களுடைய ப்ராஃபிட், இது எல்லாத்தையும் குறிக்கிற இடத்தை பார்க்கறதுனாலும் உங்களுடைய ஜென்மத்தை வந்து பார்க்கறதுனாலும் பண வரவுகள், பண மேன்மைகள் கண்டிப்பாக இந்த வருஷம் இருக்கதா செய்யும். ஸோ காஷனாக இருக்க வேண்டியது உங்களுடைய கேது பகவான் கொடுக்குற காஷன்ஸ் வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக கையாள வேண்டும் நேர்களே. மற்றபடி இந்த ராகு கேதுகள் பயிற்சிகள் வந்துட்டு ஒரு வெற்றி ராகு கேதுகள் பயிற்சிகளை நம்ம இங்கே பார்க்கலாம். நன்றி நேர்களே. மீண்டும் அடுத்த காணொலியில் வந்துட்டு அடுத்த ராசிக்கான பெயர்களுடன் உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.